சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர். நாளும் கோளும் இந்த நாள் எனக்கு எவ்வளவு மாற்றம் தருது, என் லைஃப்பில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோமோ இதுதான் நம்மளுடைய பின்னாட்களில் இருக்கக்கூடிய பலன். இன்றைக்கி நம்ம உழைக்கிறோம், பின்னாடி அதற்குண்டான பலன்களை அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், அதற்குண்டான பலன்கள் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே கஸ்டமைஸ்டாக அதே சமயத்தில் ஒரு பிளானிங்காக ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றம் நம்மளும் கற்றுக் கொடுக்க நம்ம குழந்தைக்கு அது மாறும். ஒரு அம்மா வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க குழந்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை உட்காந்து அப்படியே கேட்க வச்சாங்க. என்ன அப்படின்னா, கிரகங்கள் பற்றினா என்ன, ஏன் இது, இந்த மாதிரி அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எதற்காக, இந்த குழந்தையுடைய படிப்புக்காக சார். இப்படி ஒவ்வொன்றும் அந்த குழந்தையோட முதுகை தொட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லி அந்த குழந்தையை புரிய வச்சு ரொம்ப அழகாக புரிய வச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேறு சில பேர் இருந்தால் என்னடா இது குழந்தைகள்கிட்ட இப்படி போய் சொல்ல வைக்கிறாங்களே, பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. உண்மையாக என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தையும் அப்பா அம்மாவுடைய கிரக நிலையும் அப்பா அம்மாவுடைய சூழ்நிலையும் அட்வைஸ் பண்ணாத அவங்களுக்கு ரொம்ப அழகாக கன்வே பண்ணாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது உண்மையாகவே இந்த மாதிரி பெற்றோர்கள். அப்போ நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இந்த மாதிரி எஜுகேட் பண்ணுறீங்களேம்மாண்ணா. இல்லை சார், தெரியணும் சார், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் உனக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை சார், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாங்கள் எதுக்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் இந்த குழந்தைக்கு தெரியணும் சார். அதனால தான் சார், இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ 10-12 வயசுக்கு மேலே ஆகுது, அவளால் சில விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என் ஆத்துக்கார் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம வந்து எப்படி படிக்கணும், இதனுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரியுது. அவள் கண்டிப்பாக நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறா. ஸோ இதெல்லாம் அவளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல சார் அப்படின்னா, உண்மை எனக்கு அப்படியே ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணி இருந்தது. இந்த மாதிரி நிறையா பேர் இப்போ பண்ணிட்டு இருக்கா. பேரண்டிங், அதாவது அம்மா அப்பா எப்படி அந்த குழந்தைகளை கொண்டு வரணும், அந்த மெமரியில் கொண்டு வந்து ரொம்ப அழகாக செலுத்துகிறா. அதுவே ஒரு பெரிய விஷயம். இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவும் அந்த குழந்தையை போன்று அம்மா அப்பாவுக்கு இருக்கிறதும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பிரதிபலிக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டு, பாசிட்டிவான தாட்ஸு, பாசிட்டிவான நபர் கூட சேர்ந்து பழகிறது, பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரி, நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரை 6 விதமான சக்தியை உணரும் அற்புதமான யாத்திரை. இந்த கோயில்களுக்கு நீங்களும் என் கூட பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு பதிவு பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை, கம்ப்ளீட்டிங் இன் திருத்தணி. திருத்தணிக்கு முடிச்சு சென்னையில். இதுதான் நம்மளுடைய ஆறுபடை வீட்டினுடைய இது. ஜனவரி 23ஆம் ஆரம்பிக்கிறோம், 24ஆம் திருச்செந்தூரில் இருப்போம். அதனுடைய ஸ்கெடியூல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது மார்ச் ஏப்ரலில் யூரோப் யாத்திரை. இந்த யூரோப்பில் அங்கே இருக்கக்கூடிய கோயில், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தருவாங்க. நேற்றுலேருந்து அந்த டீட்டெயில் தர ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சிவசூத்திர வகுப்பு, அதுவும் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறது. நான் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் சார், ரொம்ப எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை, ரொம்ப தோல்வியில் இருக்கேன் சார், வேலையே கிடைக்கல சார், இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்கள் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கும். இதுதான் சிவசூத்திர வகுப்பின் சிறப்புகள். இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பஞ்சாங்க குறிப்பு. இதோ 30-11-2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம், பிற்பகல் 1:39 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி சதுர்த்தசி, காலை 11:03 வரை, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 1:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி பார்த்துட்டோம்னா சதுர்தசி திதி, அதாவது 11:03 வரைக்கும் இருக்குது. 4 நிமிஷம் நம்ம அமாவாசை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானம் 12:19 வரைக்கும் இருக்குது. உங்களுடைய சுச்சுவேஷன் பேஸ். எப்போவுமே போகக்கூடிய திதியில் பண்ணப்படாதுன்னு சில சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாளைக்கு மத்தியானம் பண்ணுறது, நாளைக்கு பலாபலன்களில் கூட நான் சேர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, சப்போஸ் இன்னைக்கு ஏதாவது அமாவாசை பண்ணலைன்னா இன்றைக்கி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் என்னுடைய பதில் என்னென்னா, எப்போ திதி ஆரம்பிக்கிறதோ, சில திதிகள் சில விஷயங்கள் எப்போ ஆரம்பிக்கிறதோ அப்போ பண்ணுறது நல்லது. சில திதிகளில் பூர்த்தி ஆகும்போது போகும்போது சில காரியங்கள் பண்ணுவாள். ஆனால் இந்த அமாவாசை இன்றைக்கி இந்த 11 மணி சொச்சம் மேலே இந்த திதிகள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அமாவாசை அன்னைக்கு சில வெற்றி தரும் பூஜையில் பண்ணுவாள், சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாள், சில பேர் திருஷ்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவாள். தொழில் ஸ்தாபனங்கள்லாம் ரொம்ப சிறப்பான நாளாக
இந்த நாள் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது. சரி, இன்றைய தினம் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, மேஷத்துக்கு இன்றைக்கி நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னா இருக்குது. சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்கு பரணி கிருத்திக்கு சிறப்பாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம், டக்குன்னு கோச்சிக்க வேண்டாம், டக்குன்னு சில காரியத்தில் ஈடுபட வேண்டாம். ரேவதியில் இருக்கிறவா அப்படி தான் இரவு நேர பிரயாண சாகசங்கள் பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதாக்குமே கொஞ்சம் ஷர்ட்டில் மூவ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவள் என்ன நினைக்கிறான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா போச்சு. ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்குள்ளேயும் நம்ம போய் யோசனை பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் நல்லவாளாக இருக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தி பெஸ்ட்டு கொடுக்குறோம், அதுக்கு பலம் மேலே இருக்கக்கூடிய இறைவன் காப்பாற்றுறதை பொறுத்து இருக்குன்னு மனசில் நினச்சிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரும். சில விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்து செஞ்சாலும் எங்கேயோ ஒரு குறை இருக்கும், அதை பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் மாறி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில தொழிலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மற்ற ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் பொறுத்துண்டேன்னா உங்களுக்கு அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். இன்னையோட ஃபைனல், இன்னையோட இது முடிவு அதெல்லாம் எப்பவும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு மாறுதல் இருக்குது. அதனால் அதை பற்றி பிளான் பண்ண வேண்டாம், ரொம்ப ஒன்றும் வருத்தப்படவும் வேண்டாம். இது வரும், இது போகும், இதுவும் கடந்து போகும் மனசில் நினச்சிக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பிகை வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷப ராசி நண்பர்களே, ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, மற்றவாளுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்படி பார்த்துட்டு பேலன்ஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பிடித்தமான விஷயம். திருமண காரியம் கைகூடும். திருமண விஷயங்கள் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. தொழில் சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப்பு கோட் ஒரு காரியம் பண்ணுறதுல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா காரியத்தையும் டிலே பண்ணாதீங்க, நிதானம் இருக்கலாம், ஆனால் அதை ரொம்ப இழுத்துட்டு போனால் அது வந்து அதுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த காரியத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி நீங்கள் போனெல்லாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப மனசில் கோச்சு சில விஷயத்தை வந்து அப்படியே விரக்தியாக விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் கடந்து வாங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ், எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, டிவி ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு யூடியூபராக இருந்திருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க, இட சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகைச்சுவை நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைத்ததை சாதிக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். புதிய ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்த தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு நல்ல நாள். வேலை வாய்ப்பு கூடி வருங்க, நினச்சது நடக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இது இல்லைனாலும் இன்னொன்று உங்களுக்கு பகவான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மெட்ரோ சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஒரு காரியங்கள்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு பிரயாணங்களும் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நீங்களே அழகாக எடுத்து சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களுடைய சில முக்கியமான விஷயத்தை மற்றவங்ககிட்ட கன்வே பண்ணுவேன். அவா மூலிமா காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மற்றவர்கள் சொல்லக்கூடிய குறையை நிவர்த்தி நீங்கள் உங்களுக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பழசாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராப்ளம் இப்போ வர மாதிரி இருக்குங்கிற பய உணர்வுகள் வரும். சரியாக மாத்திரை எடுத்துக்கணும், சரியாக ரெஸ்ட் எடுக்கணும், சரியாக யோகா பண்ணணும், சரியாக எக்ஸசைஸ் பண்ணணும், சரியாக சில காரியங்களை செய்தவர்கள் விட்டு போனால் அது திருப்பியும் கொஞ்சம் உபாதைகள் கொடுக்கும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடக்கும். கடனுக்காக தயவுசெய்து கடன் வாங்க வேண்டாம், அவசிய கடன் மட்டும் வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். முடியாதுங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரவே விடாது. பார்ப்போம் 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 அப்படின்னு 3 ஸ்வரத்தில் சொல்லுவேன். இந்த 3 ஸ்வரத்துலையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவேன், சக்ஸஸ் ஆகிடுவேன். அதே சமயத்தில் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வீடு மாறுறது, இடம் மாறுறது,
குடோன் மாறுறது, வாடகைக்கு ஆள் வரலன்னு வருத்தப்படுறது, இதெல்லாம் போயிடும். நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கும். சார் நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், கஷ்டப்படுறேன், படுறேன், பட்டுண்டே இருக்கேன். இப்படி இந்த 3 ஸ்வரம் மாற்றி சொல்கிறீங்க இல்லையா, இதுலேயும் உங்களுக்கு மாறுதல் வரும். தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுது. ஃபேமிலிக்காகன்னு பல விஷயத்தை கஷ்டப்படுவேன். அதே சமயத்தில் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். அதே மாதிரி ஜாபில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீரும். மற்றவர்கள் மூலமாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பக்கத்தில் இருக்கிறவா டென்ஷன் ஆக்கினவா, உபத்திரவம் கொடுக்குறா, வீட்டில் வாசத்தளிக்கப்படாதுன்னு சொல்கிறா, வீட்டில் கோலப்படக்கூடாதுன்னு சொல்கிறா, விளக்கேற்றினா அவா டென்ஷன் ஆகிறா, திருஷ்டி எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, கோவிச்சுக்கிறா, சண்டை போடுறா, துன்புறுத்துறா, வருத்தப்பட்டு இருக்க, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு 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 விதமான பாசிட்டிவான விஷயத்தை நினைங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு, சமயபுர வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு யார் எதை விஷயத்தை எடுத்து சொன்னாலும் அது ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. யாராவது அப்படி உங்ககிட்ட பேசுகிறாலா பயப்படாதீங்க. எப்பா நீ என்கிட்ட பேசாத, யார்ட்டையா அந்த விஷயத்தை சொல்ல, அவன் என்கிட்ட கன்வே பண்ணிட்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா சில நேரங்களில் எடுத்து சொல்கிறது அந்த எனர்ஜியே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும், உங்களோட எனர்ஜி மற்றவாளுக்கு போகும். அந்த மாதிரி ரொம்ப அப்படி பயந்து ஒரு விஷயத்தை எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுவோம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கும். நல்லதாக இருக்கும்போது கனவுகள் பலிதமாகும். பால் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாடு, கன்று, தோட்டம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனை மாறும். புது ஒரு இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் வியாபார விஷயத்துக்காக அந்த இடத்தை பயன்படுத்துறதுக்கும் நல்லா இருக்கும். ஷெட்டு போடுறது, அதே மாதிரி மாடி கட்டுறது, புதுசாக எதுனா ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். அதனுடைய பேச்சு உங்களுக்கு மன திருப்தியை தரும். கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய இடத்துக்கு போயிட்டு வரலான்ற அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வரதுக்குண்டான நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. யாராவது ரொம்ப அகலக்கால் வச்சா வேண்டாம், சொன்னா கேளுன்னு நீங்கள் சொல்லுவேல், அவள் பண்ணிட்டு பனாட்டி போட்டுன்னு விட்டுருவேன். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. முன்னவனே, ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பனை, செஞ்சடையான் சேகரனே, இந்த சரணம்னு பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, எவ்வளோ பட்டுட்டேன் தெரியுமா சார், அப்பா பட்டுன்னு இருக்கேன், இனிமேலும் போடுவனா அப்படின்னு நிறைய இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சராக யோசிப்பேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி கிரகநிலை பலவிதமான டென்ஷன்ஸை மனசில் போட்டுக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. அதே சமயத்தில் சிறு பிரயாணம் காரிய பிரயாணமாக இருக்கட்டும். முந்தி டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், தப்பு கிடையாது. இப்போது அந்த ஹெல்ப்பில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளோதான். இதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. பிறர் கிண்டல் கேலி பண்ணால் அவன் முன்னாடி ஜெயிச்சு காமிப்பேன், நல்ல சக்ஸஸ் பண்ணுவேன். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கோங்க, பாத்திர சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக கடல் துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வியாபாரம் பண்ணி ட்ரேடர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். முடியலைங்கிற காரியம் கிடையாது, முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. ஆபத்தான விஷயங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி சில காரியங்களில் ரொம்ப மனசு உடஞ்சிடும் போயிடப்படாது. எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வருவீங்க. யாராவது உங்களால் சில காரியத்தில் இது வேண்டான்னு ஒதுக்கினா அப்படின்னு சொன்னால் பின்னாட்களில் அதே விஷயம் உங்களை தேடி வரும். அது ஒரு மேக்னெட்டிக் பவர், நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்களுடைய எண்ணங்களுக்கு பவர் உண்டு. அந்த எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுட்டு எல்லாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய ஒரு பலன்களை தரும். பணவரவுகள் கூடி வரும். குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்து வச்ச விஷயங்கள் சக்ஸஸாக மாறும். அரசியல் இருக்கவங்க இன்னும் நம்மளுடைய விஷயத்தை பலப்படுத்தணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது பிறர் எடுத்து சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு எடுத்துட்டு திருப்பி நீங்கள் முயற்சி பண்ணுவேல், சக்ஸஸ் ஆகும். சம்பந்தியை சந்திக்கிறது, உற்றார் உறவினர், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, அவள் குழந்தைகளை சந்திக்கிறது, அவங்க வீட்டுக்கு வர்றது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, இது போன்ற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விசேஷங்களுக்காக உங்களை கூப்பிடும் பொழுது போகலாமா வேண்டாமான்னு பிறர்கிட்ட அனுமதி கேட்பேன். அவள் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துப்பேன், இன்னொருத்தையும் கேட்பேன், அவள் சொல்லக்கூடிய சப்ஜெக்டை எடுத்துப்பேன். அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தண்ணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கிழங்கு வகைகள்
போட்டு அதை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பப்ளிக் இடங்களில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நல்ல வியாபாரத்தை பற்றி ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். புது வியாபாரத்தை தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது கூடி வரும். ஃபேமிலியான சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, பையனுக்கு ஒரு பிரச்சனை, அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு அண்ணா பையன் தம்பி பையன் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் பேசி சால்வ் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணி 2 பேருக்கு சாதகமாக முடிப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையில், உங்களுடைய அந்த மரியாதையில். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய, நல்லது தரக்கூடிய, வேண்டின உடனே பலன் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். சில விஷயம் இது நடக்கலை, அது அதை விட நல்லது. அச்சோச்சோ, நான் பட்ட பாடம் எனக்கு தானே தெரியும். ஏன் எதுக்கு சார் கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி வருத்தப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு பட்டு இந்த மாதிரி பல பட்டு இப்போ அதை மாறி ஜெயிச்சு வந்துடுவீங்க. பிடித்தமான ஒரு விஷயத்தை யாராவது தப்பு சொன்னால் அப்போ வரும் பாருங்கள் கோபம், சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக திருப்பியல். அப்போ அவளுக்கு புரிஞ்சால் சரி, புரியலைன்னா அதை விட சரிதான் அப்படின்னு சொல்லி வேணுன்ட்டே இதை பண்ணுறான்னு மனசில் நினச்சிக்கோங்க. அந்த இடத்த விட்டு லைட்டாக அப்படி நகர்ந்து போய் அப்படி போயிட்டு வந்துடுவேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது. உங்கள்கிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட் என்ன, அதை எடுத்துக்க மாட்டேன் அவள் முன்னாடி, ஆனால் அந்த பக்கம் போய் அப்படியே வருத்தப்பட்டு இருப்பேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதனால் நல்லா யோசித்து சில காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றவங்களுக்காகன்னு நீங்கள் எடுத்துக்காமல் உங்களுக்காகன்னு எடுத்து செய்து பாருங்கள். நிச்சயமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்க, கிரிக்கெட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்பால், வாலிபால், அதே மாதிரி செஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கேமிங்லலாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். வெளிநாடு வெளியூர், அதே மாதிரி ஆர்மி நேவிலாம் போன நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு ஒரு விஷயத்தில் நடந்தது ஆனந்தம், நடக்கலை நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே கடவுள் பண்ணியிருப்பார் இல்லையா? சார் வாங்க சார், ஐயோ நான் எதிர்பார்த்தது இதுக்காக எவ்வளோ இன்புட் போட்டேன்னு தெரியுமா? கவலைப்படாதீங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், இதை விட 10 மடங்கு உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பார். நம்பிக்கை வைங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் சம்மந்தமான கடை, மார்க்கெட்டில் வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி வியாபாரம், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நூல் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். போர்க்களத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து மாறி வருவீங்க. ஒரு நல்ல பாதையாக கடவுள் வகுப்பார். கண்டிப்பாக மன திருப்தியோடு செயல்படக்கூடிய நாளாக மாறும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு. மன திருப்தி தரும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். இது நடக்கலை, அது நடக்கலைன்னு நம்ம அப்படியே 10 விஷயத்தை போட்டால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறது பூரா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். கவலையே படாதீங்க. அனுகூல்யத்தை தரும், அற்புதத்தை தரும், மாற்றத்தை தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகளை இசை படிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது, பரதநாட்டியம் கற்றுக்கிறது, இந்த கலையை கற்றுக்கிறது அப்படின்னு போய் விடுவீங்க. தற்காப்பு கலை, அதே மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை இருக்கும். சயின்டிஸ்ட்டாக அந்த பிஹெச்டி முடித்தவாளுக்கு, அதே மாதிரி அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கிற ஆராய்ச்சியாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வெளிநாட்டு வெளியூர் ஐடி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுன்னு இருக்கிறவங்க, புது ரொபோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், ஆராய்ச்சி சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப கடனுக்காக கடன் வாங்கினவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். வீட்டில் ஒரே புலம்பல், சண்டை, பிரச்சனை, நான் தள்ளி தான் இருந்துட்டுருக்கேன், வெளியில் தான் இருந்துட்டுருக்கேன், பேசுகிறதில்ல 4 நாள், அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்களாக போய் பேசுங்க, அதனால் ஒன்றும் கெடுறது கிடையாது, எல்லாமே சரியாயிடும். விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். பொருட்களை கவனமாக வைங்க. செல்ஃபோனை 10 தடவை கீழே போடக்கூடாது, போட்டோம்னா திருப்பி அது சரிப்படாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்ல பலன்களை தரும். நண்பர்களை சந்திப்பில் நினச்ச காரியம் சக்ஸஸாக முடியும். மகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
வெற்றி உண்டு. அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, இது இந்த விஷயத்தில் ரொம்ப 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 கடுமையாக இருக்குது. நானும் பார்க்குறேன், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முருகா ஆஞ்சநேயா அப்படின்னு பல நேரங்களில் இறைவன்கிட்ட வேண்டிப்பல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எனக்கு நடக்கலை, இவாளுக்கு நடந்துருச்சேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நடக்கணும்னு நினைங்க, நடந்து. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். நல்லவர்களை சந்திப்பீங்க. விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கிறோம் உங்களுக்கு நிறையா தெரியும். ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, செஃப்பாக இருந்துட்டுருக்கவங்க, மேனேஜராக இருந்துட்டுருக்கிறவங்க, சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்களே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கணும், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள். ஒரு தப்பு பண்ணிவிட்டு இனிமேல் அதை பண்ண மாட்டேங்கிறது ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏதேனும் அப்படி இருந்தால், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கூலாக உங்களுடைய ஒர்க் எடுத்து பண்ணுங்கள். பிறருக்கு பாதகம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை எடுத்து பண்ணிங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட வழிபாடு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு எனக்கு எல்லாம் சரிதான், ஆனால் எங்கேயோ கொஞ்சம் இருக்குது, திருப்தியும் இருக்குது, கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவும் இருக்குது, என்ன அப்படின்னு தெரியல. இன்றைக்கி அப்படி இருக்கும். ஸோ 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். 50-50 அது மாறி வரும். நல்லது நடக்கும். கொஞ்சம் சாதகம் பாதகம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு ஒரு காரியத்தை பண்ணுவோம், நல்ல பலன்கள் கூடி வரும். யாருடைய தாட் ப்ராசஸ், இவங்க இப்படி நினைப்பாங்களோ, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க, எதையும் நினைக்கிறாங்க, ஃப்ரீயாக விடுங்க. யாராவது டென்ஷன் ஆனால் சரி ரைட் இன்றைக்கி வேலை செய்கிறது ஓகே அப்படின்னு அதை விட்டு கொடுத்துருங்க. அந்த பேக் ஃபயர் ஆகும் 50% அதில் இருக்கும். இன்றைக்கி பாசிட்டிவாக நடந்துதா, பரவாயில்ல, டைம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த 50ல் ஒர்க் ஆகுதுன்னு நினைங்க. இவ்வளோ தான். இது ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்த்துட்டு செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு. நிறைய இந்த கோயில் பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு அது வழிபாடுகள்லாம் கொஞ்சம் முடிச்சிடணும். நிறைய பெண்டிங் வைக்கக்கூடாது, அப்படியே சீக்கிரமாக முடிச்சிடறது நல்லது. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு புது வியாபாரம் இப்போ எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க 2-3 நாள் கழிச்சு யோசிங்க. அதே மாதிரி மீதி இந்த மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நீங்கள் எதையும் இந்த சோஷியல் மீடியாலெலாம் பார்த்துட்டு இந்த மருத்துவம், இந்த காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. எதுவுமே ப்ரூவன் விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆயுர்வேதிக் எடுத்து பயன்படுத்துங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் ரொம்ப பெண்டாகி ரொம்ப அப்படியே நீங்களாக போய் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஜெயிச்சு வருவீங்க, சக்ஸஸ் ஆகும், நல்லது நடக்கும். தெய்வீக வழிபாடு இன்றைய தினத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் கோலம் போடுறது ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய, வீட்டில் ஒரு யந்திரம் வரைஞ்சி வைக்கிற மாதிரி, அதற்குண்டான ஒரு அற்புதமான பாசிட்டிவிட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். டெய்லி காலையில் கோலம் போடுறேன் இல்லையா, சில பேர் இந்த மகாலட்சுமியுடைய பாட்டு தெரியும். உதாரணத்துக்கு ஸ்ரீசக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி இந்த மாதிரி ஒரு பாட்டு தெரியும்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நான் கோலம் போடுறதில்ல சார். சரி சாமி ரூமில் நீங்கள் கோலம் போடுவே இல்லையா, நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் சார், வெளிநாட்டில் இருக்கேன் சார். சரி சுவாமி ரூமில் கோலம் போடுவே இல்லையா, அப்போ இந்த பாட்டை பாடுங்க. இந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய மந்திரமோ பாட்டையோ சொல்லிவிட்டு அந்த கோலத்தை போட்டு நீங்கள் இதை நான் சொல்கிற விஷயத்தை ஒரு 16 to 18 days நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். யூ வில் see the difference. இது உண்மையாகவே அந்த கோலம் எந்திரம் மாதிரி. நீங்கள் அந்த எந்திரத்தின் போது என்ன யோசனையில் இருக்கலோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி கோலம் போடும்போது ஏதேனும் ஒரு விடை தெரியல, அந்த கொஸ்டினை மட்டும் எழுப்புங்க. அன்னைக்குள்ளேயே அந்த விடை உங்களுக்கு கிடச்சிரும். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் சம் டைம், அவ்வளோதான். ஸோ இந்த கோலம் போடுறதுல அவ்வளவு விசேஷங்கள் இருந்துருக்கு. இப்போ நான் சொல்லி கொடுத்த ஒரு வகுப்பில் ஒரு பாடம் இது, அதை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதை மாதிரி தான் சிவசூத்திர வகுப்பில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் கிளாஸ் நடந்திருக்கு. நிறையா பேர் கேட்டுனா சார் அந்த வகுப்பு சொல்லிக் கொடுங்க சார் திருப்பி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் நம்ம வகுப்பாக பார்த்துட்டுருக்கோம். அதை பற்றி நீங்கள் புக் பண்ணோன்னே கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புகள்லாம். அதனால் இந்த கோலம் போடுறதுல உண்டான மகிமைகள் நம்ம எடுத்து சொல்லணும். அதை மந்திரமோ பாட்டோ நீங்கள் சத்தமாக இல்லைன்னா மனசுக்குள்ளே அதை பாடிண்டே கோலம் போட்டு பாருங்கள். பாசிட்டிவாக நினச்சி கோலம் போட்டு பாருங்கள். வீட்லேயோ தொழில் ஸ்தாபனங்கள்லேயோ செய்து பாருங்கள். நிச்சயமாக பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நான் பார்த்துருக்கேன்.
அதுதான் உண்மையும் கூட. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.